அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஆமாத்த அத்த ஜீவா எங்க? அவன் அத பொட்டிய தூக்கிட்டு வரான்டா. நான் இந்த மனுஷனை பார்க்க எங்கடா உங்க மாமா? யோ மனுஷா மனுஷா ஓ மரு வந்துட்டேயா? மரு யோ எப்படியா இருக்க? மரு யோ மனுஷா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேயா. மரு நானும் தான் 2 நாள் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நீ ஊருக்கு போயிட்டேன்னு. யோ நெசமா தான் மரு. ஆனா 2 நாள் கழிச்சு ஐயோ உன் நினப்பு பாட்டி எடுத்துருச்சு. நிசமாவாயா? ஆமா மரு, ஒரே சாங் தான். என்ன சாங்கு? ராசாத்தி ஒன்ன எண்ணி இந்த ராசா கண்ணு இருக்குதடி. யோ என்னையா பாட்டு இது? அது நம்ம வெர்ஷன். ஓஹோ. சரி சரி வா வா இங்கே நின்னுட்டு உள்ள போலாம். ஆமா என் அண்ணன் எங்க? வந்ததும் உன் மவளை கேட்டியா? அண்ணன் எங்க வா? நாயா? அதெல்லாம் உள்ள வா சொல்றேன். சரி சரி வாரோம். டேய் நீங்க என்னடா என்ன பேன் பாத்துட்டு இருக்கீங்க? அத்த எங்க எல்லாத்தையும் மிஞ்சிட்டீங்க. போடா சரத்து. ஐயோ மரு அவங்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம் நீ வா. இத வந்துட்டேயா? அத்த அட கொடுமையே. சரிதான். வேணி பாத்தியா எப்படியெல்லாம் சண்டை போட்டு மல்லு கட்டுவாங்க. எங்க அத்தை எங்க மாமாவும் கொஞ்சம் அடியா அடிப்பாங்க. இப்ப பாரு ஒரு வாரம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்னமோ வருஷ கணக்கா பிரிஞ்சிருந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்றாங்க. அது ஒண்ணு இல்ல சரத்து. ஒருத்தவங்க பாசத்தை புரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா போதும். தன்னை போல புரிஞ்சிரும். அதான் இது. என்ன சொல்ற? புரியலையே. அது புரியும் போது புரிஞ்சா போதும். நான் உள்ள போறேன். வேணி இல்ல ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்கும். சரி சரி ஓகே போ. ம். என்ன சொல்றா இவ? ஒன்னும் புரியலையே. சரி ஓகே. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுல ஒரு மாதிரி அப்செட் ஆயிருப்பா. வேணி நீ ஃப்ரெஷ் ஆகு. உனக்கு என்ன குட் நியூஸ்ங்கறத நான் சொல்றேன். டேய் சரத்து. ஏய் ஜீவா. டேய் மச்சான் எப்படா இருக்க? வாடா வா. போய் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டியாமே. நான் எங்கடா கலக்குனேன்? அம்மா தான் ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க. என்ன வீட்டுக்கு போகணும்னு டார்ச்சர் பண்ணாங்களா? எப்போரா? அத்தையால நம்ம வீட்டை விட்டு இருக்க முடியாதே. ஆமா ஆமா. சரி அப்புறம் சொல்லிட்டியா? என்னடா அதான் வேணிக்கிட்ட சொல்ல வேண்டிய குட் நியூஸ். இல்லடா அத சொல்ல போன இடத்துலதான் பசுபதி வந்து கெடுத்துட்டானா? ஆமாண்டா அவன்லாம் நமக்கு வில்லத்தனமா வந்து நிக்கிறான். சரத்து எவனையும் சாதாரணமா எடை போடாத. இவன் சும்மா வேஸ்ட்ன்னு நினைப்போம். ஆனா அவன் தான் மலை மாதிரி வந்து நிப்பான். என்னடா திடீர்னு தத்துவம்? அப்படியே தோணுச்சுடா. சரிதான். சரி சரி அதை விடு. நீ என்ன சோகப்பாட்டு எதுவும் பாடிட்டு வந்தியா என்ன? சோகப்பாட்டா எதுக்குடா? அதான் ஜீவா என்னாச்சு? ஓ நீ வேற ஏன்டா? அவ எதுக்கு பாக்குறா ஏன் பாக்குறா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. நீ எல்லாம் வேஸ்ட். ஏன் பின் என்ன ஒரு பொண்ணு எதுக்காக பாக்குறான்னு கூட தெரியலாட்டி நீ எல்லாம் என்னடா மனுஷன். சரி சரி விட்டு விட்டு. நீயாவது பேச வேண்டியதானே? எதுக்கு என்னமா இப்படி பாக்குற? என் மேல ஏதாவது உனக்கு அபிப்பிராயமான்னு கேட்டு அவ அதெல்லாம் இல்லாம நார்மலா பார்த்து ஏண்டா இவ்வளவு நாள் என்ன இப்படிதான் நீ தப்பா பாத்தியான்னு கேட்டு பெரிய ஹீல்ஸா போட்டிருக்காடா. திடீர்னு செருப்ப கழட்டி காமிச்சிட்டா. பாவி ஹீல்ஸுக்கு பயந்தா நீ ஒண்ணு சொல்லாம வந்த? டேய் மண்ட பத்திரம்டா. நீ எல்லாம் லவ் பண்ண லாக்கியே இல்லாதவன். நான்லாம் யாரு தெரியுமா? ஜீவா. ஐயோ சண்டியர்ரா. நீ யாருன்னு இப்ப சண்டியர் சொல்லுவாரு. ஜீவா. மாமா. நிக்காதடா போ. டேய் மாமா கிட்ட காயத்ரிய பத்தி எதுவும் சொல்லிடாத. சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் பண்ணல போ. இந்த அவமானம் எனக்கு தேவைதான். ஜீவா வாடா வா வா. மாமா மாமா மாமா. மாமா. ஜீவா சாதிஸ்டடா. நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்க தெரியுமா? சூப்பர்ரா. மாமா இத உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. விளையாட்டு பிள்ளையா நினைச்சேன். ஆனா இப்படி வேலையில டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மாமா நான் என்ன பண்ணிட்டேன்? கழுத என்ன பண்ணிட்டேன்னு கேக்குற? எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? இனி 10 வருஷத்துக்கு புது ப்ராஜெக்ட் எதுக்குமே நம்ம சைன் பண்ண தேவையில்லை. நம்ம கம்பெனி அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதை விட
15 கம்பெனியும் டாப் கம்பெனிடா. ஆனா அதுல போய் நீ சின்ன பையன் பேசி மாமாக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. சூப்பர்டா, சூப்பர்டா கண்ணு. ரத்னாப்பா, இது அப்பா உங்களோட ஸ்பெஷல். யாரா இருந்தாலும் சரி இப்படி மனசு விட்டு பாராட்டுவீங்க. சூப்பர்ப்பா. டேய் ஜீவா. ஏய் மாமா, என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இங்க பாரு, உனக்கு இது சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. கேளுடா, மாமாட்ட கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஆமா, இப்போ இந்த நிமிஷமே செய்யறேன். இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஜீவா, என்னடா வேண்டாங்கிற? கேளுடா, இதான் சமயம். என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம். அவன் கிடக்குறான். நீ சொல்லு ஜீவா, ஏதாவது ஆசை இல்ல உனக்கு என்ன பிடிக்கும்? இவ்வளவு நாள் மாமா உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன், ஆனா உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, சொல்லு, மாமா பண்றேன். மாமா சொல்லுடா, எதா இருந்தாலும் சொல்லு. இல்ல மாமா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுதா? என்னடா? மாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் விளையாட்டுத்தனமா தான் சென்னைக்கு போனேன். அங்க மீட்டிங்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணேன். அவ்வளவுதான் மாமா, நான் ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல. ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டு தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? அடிச்சேனா? உனக்கு என்ன வேணும்னு கேளுடானா. அப்பா புள்ள ஒரு மாதிரி சரியாயிடுச்சுப்பா. விடுங்க விடுங்க, அடுத்து பிடிச்சத கேப்பான். ஏண்டா ஜீவா? ஆமா மாமா. சரி, ஓகே. இப்ப வேண்டாம், எப்பனாலும் சரி. உனக்கு எங்கேயாவது போகணும், இல்ல உனக்கு பிடிச்சது, உனக்கு என்ன விருப்பமோ மாமாட்ட சொல்லு, மாமா செய்யறேன். சரிங்க மாமா. சரி சரி, வா. வீட்ல நீ இல்லாம சிரிப்பு சத்தமே குறைஞ்சு போச்சு. வா வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு முத சாப்பிடு, அதுக்கப்புறம் மிச்சத பேசிக்கலாம். சரிங்க மாமா. டேய் ஜீவா, வாடா வாடா. உன்னதான் நானும் அண்ணனும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மாமா. டேய், எல்லாம் பண்ணிட்டு விளையாட்டுத்தனமா பண்ணானா, பேசுறத பாருடா. அது ஒண்ணு இல்லன்னு, நம்ம பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான், பெருமையெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. சரியா சொன்ன வைரம். டேய் என்னடா? ஒண்ணு இல்ல மாமா. ஐயோ, வெளியே எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என்னடா? அண்ணே, ஜீவா வந்ததும் பிரசன்ட் பண்ணணும்னு ஒரு வாட்ச் வாங்கி வச்சேன்ல. ஆமா, எங்க எடுத்துட்டு வாடா. இதானே. மாமா மாமா, என்ன மாமா? அது ஒண்ணு இல்லடா, நீ இந்த அளவுக்கு பண்ணிருக்கியா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு தான் வாட்ச்னா ரொம்ப பிடிக்குமே, அதான்டா உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். மாமா, எதுக்கு இதெல்லாம்? டேய், நம்ம பிள்ளைங்க ஏதாவது அச்சீவ் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஏதாவது செய்யணும். அப்பதான்டா பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் ஒண்ணு ஏதாவது செய்யணும்னு ஆர்வம் வரும். ஆமா ஆமா, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்து இதை விட பெருசா அச்சீவ் பண்ணணும்டா. சரத்து. இருடா, நான் போய் வாட்ச் எடுத்துட்டு வரேன். ஆமா இருக்கட்டும், நான் உள்ள வந்து வாங்கிக்கிறேன். சரி சரி, வா உள்ள வா. ஆமா வாடா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடு. டேய் ஜீவா, வாடா வாடா. அடுத்த ஆள் வந்துட்டான்ப்பா. வீரா, வீரு, எல்லாரும் வெளியே வந்துடாதீங்க, உள்ள போய் பேசிக்கலாம். சரி ரத்னப்பா. டேய் ஜீவா, உள்ள வாடா. சரி வீரா. அண்ணே, உள்ள வந்து நம்ம தங்கச்சி அலப்பறைய பாரு. வீடு போற ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு, அன்னிக்கிட்ட சாலா கிட்ட வாய் அடிச்சுக்கிட்டு இன்னும் என்ன பண்றான்னு பாருண்ணே. 10 நாள் நம்ம வீட்டுல இல்ல இல்ல, அதான். ஆமாண்ணே, வா வா, வந்து பாரு. இந்த வாரிடா, அவகிட்ட இன்னும் பேசல. சரி சரி, அப்படியே உள்ள வாங்க. டேய் சரத்து, நின்னு பேச ஆரம்பிச்சிடாத. சரி ரத்னப்பா, இத வந்துடுறோம். வா வைரம், நம்ம தங்கச்சி என்ன பண்றான்னு பாக்கலாம். வாண்ணே. ஜீவா. டேய் சரத்து. ஏய் என்னடா, என்னாச்சு? தெரியலடா, மாமா என்ன கட்டி பிடிச்சு நெஞ்சோட வச்சு பேசுனதும் ஒரு மாதிரி. ஓய். அது ஒரு சந்தோஷம்டா, சொல்ல முடியல. டேய், சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மீறி சந்தோஷப்பட்டா கண்ணீர் வரும்னு, அந்த மாதிரிடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் என்னடா? இல்லடா, இது இவ்வளவு பெரிய விஷயமான்னு கூட எனக்கு தெரியாது. அதை செஞ்சுட்டு வந்ததும் அம்மா இப்படி பாராட்டினது, டேய் ஃபர்ஸ்ட் டைம்டா. இது வரைக்கும் மாமா என்கிட்ட டேய் ஜீவா சூப்பரா பெஸ்டா பண்ணிருக்க, உன்னால முடிஞ்சதை செய், இது போதும், இந்த மாதிரி தாண்டா சொல்லிருக்காங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? நீ ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட இன்னைக்கு தான் பண்ணிருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் ஏன் மாமா கிட்ட நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன், அதை விட என் மாமா சந்தோஷப்பட்டிருக்காங்க. எனக்கு அந்த அச்சீவ்மெண்ட் போதும். ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்டா. சரி ஓகே, வைர மாமா எனக்கு வாட்ச் வாங்கியிருக்காங்களாம். நான் அதை போய் பார்த்துட்டு வரேன். மாமாட்ட வாங்கி கையில கட்டிட்டு வரேன். சரி நீயும் வா. வரேன். டேய்,
நம்ம வீட்டுல மட்டும் தான்டா சந்தோஷத்துலயும் அழுவீங்க, அழுகவும் வைப்பீங்க. சரி ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்குதே, அதுவே போதும். வேணிக்கிட்ட இந்நேரம் எல்லாருமே கேள்வி கேட்டு முடிச்சிருப்பாங்க. நீ அவளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ஊர் தலைவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சுங்கிறத வேணிட்ட சொல்லிட்டு இந்த பசுபதியை தூக்கி ஒரு மாசமாவது உள்ள வைக்கணும். அதையும் வேணிக்கிட்ட சொல்லணும். அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பா. டேய் சரத்து. வீரானா இதோ வாரேன். ஓய், சாப்பாடு எப்படி? சூப்பர் ராம், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே, கிளம்பலாமா? ராம், அப்பாக்கு பார்சல் பண்ண சொல்லிட்டேமா, அப்படியே வாங்கிட்டு கிளம்புறதான். ஓகே ராம். ராம், நாம இந்த மாதிரி வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாமா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தேவும் எங்கேயுமே போகலன்னா. ஆமா ராம். சிவானி. சொல்லு ராம். ஏன்னா இனி ஒரு 2 வீக்ஸ் ஒருக்கா கணக்கு வச்சுக்கலாம். எப்படியாவது டைம் ஒதுக்கி இந்த மாதிரி ஜாலியா வெளியே ரவுண்ட் அடிக்கிறோம், ஓகேவா? ராம், கேட்கலாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ தான் டைம் ஒதுக்கி வரணும். அதெல்லாம் கண்டிப்பா வருவேன். ஆமா ஆமா, வருவ. இன்னைக்கே அப்பா சொன்னனால கூட்டிட்டு வந்த. இல்லாட்டி இந்த மாதிரி கூட்டிட்டு வருவியா? அது கொஞ்சம் சோம்பேறி. நீ அடம் பிடிச்சா கூட்டிட்டு வந்துருவேன். எங்க நீ தான் அடம் பிடிக்க மாட்டேங்கிறியே. ஓஹோ, இது வேறயா? இரு, இனிமேல் அடம் பிடிச்சு கேக்குறேன். அம்மா தாயே, அப்படி மட்டும் பண்ணிராதமா. உன்னோட ராம் ரொம்ப பாவம்ல. ஆஹா, இப்ப தெரியுதா பொண்டாட்டியோட அருமை? ரொம்ப நல்லாவே தெரியுது. ஓய் சிவானி. என்ன ராம்? நீ சந்தோஷமா இருக்கேல்ல? ஏன் ராம் இப்படி கேக்குற? இல்ல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது சினிமா, பார்க்கு, அப்புறம் நீ விருப்பப்பட்ட எந்த இடமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனேன், ரவுண்ட் அடிச்சேன். நம்ம ஆபீஸ் வீட்ல இருந்ததை விட பாதி டைம் வெளியே தான் சுத்தி இருக்கோம். ஆனா இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்ல ஆபீஸ் ஒர்க் தான் பாத்துட்டு இருக்கோம். உனக்கு ஓகேவா? எனக்கு என்னமோ உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது. கொஞ்சம் இல்ல ராம், ரொம்பவே கஷ்டப்படுத்துற. சிவானி. பின்ன என்ன இப்படிலாம் கேள்வி கேக்குற? நீ இப்படி கேக்குறதா கஷ்டமா இருக்கு. ஓய், இதத்தான் சொன்னியா? அப்படி நீ என்ன நினைச்ச? ஏய், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னதானே உங்ககிட்ட சண்டை போட்டேன். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதனால கொஞ்ச நேரம் சண்டை போடலான்னு. ஆமா. என்கிட்ட போய் இந்த கேள்வி கேக்குற? ஏராம், வெளியே சுத்தினாதான் சந்தோஷமா? அது இல்லம்மா, உனக்கு பிடிச்சதுன்னு. எனக்கு பிடிச்சது உன் பக்கத்துல இருக்கிறதா. அதே மாதிரி வீட்டையும் ஆபீஸ் ஆக்கிட்ட. எப்பவும் உன் கூட தானே இருக்கேன், அதான் ராம் எனக்கு சந்தோஷம். லவ் யூமா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு சொல்ற மாதிரி இருக்கு? ஏய், பிச்சு போடுவேன். என்ன ரொம்ப நாளா? அது ஒரு ரொம்ப நேரம் வேணா சொல்லு. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல சொல்லிருப்பேனா? டெய்லி ஒரு 10 தடவை சொல்வேனா? அங்க இருந்துதான் ஒண்ணும் வர மாட்டேங்குது. ராம், சொல்லுமா. நம்ம இந்த ப்ராஜெக்ட முடிச்சதும். எந்த ப்ராஜெக்ட்? அதான் ராம், தனியா கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு காப்பகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோமே, அந்த ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. அது முடிஞ்சதுமேவும் நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன? இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நம்ம வீட்டை, அதான் ராம், நமக்காக நம்மள நம்பி நம்ம சொந்தத்தை. கரெக்டா? ரொம்ப கரெக்டுமா. நம்ம காப்பகத்துக்கு வர்றவங்க நம்ம உறவு, நம்ம சொந்தம் தான். சொந்தக்காரங்கனே சொல்லு. சரி ராம், அவங்க எல்லாரும் வந்து நம்ம அவங்களோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா என் அண்ணன்களை கூட்டிட்டு வந்து காமிக்கணும் ராம். ஏன் இந்த ஆகாத ஆசை? ராம், காசுதான் பெருசு நினைக்கிறாங்க. அதை விட என் அண்ணன் இருக்காங்களே, அந்த பசுபதி, தர்மா, பொண்ணுங்கன்னா நமக்கு அடிமை, அவங்களால எதுவுமே முடியாது அப்படின்னு ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்க ராம். கூட்டிட்டு வந்து காமிக்கணும். உன் தங்கச்சிடா, என்னால என்ன முடியும்னு பாரு, என் புருஷன் கூட நான் எவ்வளவு சந்தோஷமா எப்படி வாழ்றேன்னு பாருன்னு கூட்டிட்டு வந்து காமிக்கணும் ராம். என்ன ராம் சிரிக்கிற? இன்னைக்கு அவங்க எவ்வளவு டென்ஷன் படுத்திட்டாங்க தெரியுமா? அவங்க கூடயா வளர்ந்தேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் சிவானி, டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, நாம இப்படி வாழ்றோம்னு கூப்பிட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம நல்லா வாழ்ந்து காமிப்போம். அது எப்படியாவது யார் மூலமாவது அவங்களுக்கு தெரியும் போது நொந்து அறிவு வரும். இதுக்காகலாம் நீ பெருசா ஃபீல் பண்ணாத, ஓகேவா? ஃப்ரீயா விடு. அப்படிங்கறியா? நான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்கணும்னு நினைச்சேன் ராம். ஏய் சிவானி, இல்லாத போல அதை சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இனி அந்த நாயகி, அதான் உங்க அம்மா, அது வந்து இனி என்னென்ன வில்லத்தனம் பண்ண போதோ, நாம இந்த வேலையெல்லாம் முடிச்சு செட்டில் ஆகும் போது ஃபர்ஸ்ட் வெளியே இருக்காங்களா இல்ல உள்ள இருக்காங்களான்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவெடுத்துக்கலாம். ராம், ஐயா என்னாச்சு? சாரி, உங்க அம்மா தான். இருந்தாலும் தப்பு பண்றாங்கல்ல. ஐயா ராம், அவங்களுக்காகலாம் நான் ஃபீல் பண்ணல. ஃபீல் பண்ணலையா? ஐயா, ஜெயிலே கடந்தா கிடக்கட்டும். சும்மா பேருக்கு வேணா அம்மான்னு சொல்லிக்கலாம். அம்மான்னு கூட நான் அவங்கள கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன உன்னை பெத்தவளா, என்ன எதுக்கடி அம்மான்னு கூப்பிடுறேன்னு கேட்பாங்க. நான் தான் அறிவு இல்லாம அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தெரியறேன்.
ஏய் சிவானி. உண்மைதான் ராம், எப்பவும் என்ன அந்த வீட்ல நாயின்னு தான் சொல்லுவாங்க. நாயினா? ஆமா, இப்ப கூட என்ன பார்த்தா அப்படிதான் பேசுவாங்க. இனி பேசட்டும் அந்த வாய. ராம் விடு, நான் அதெல்லாம் பேச எடுத்துக்க மாட்டேன். எல்லாம் என் அப்பாவுக்காக அம்மாக்காக. அம்மா தானே விரும்பி இவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. ஏதோ ராம், லைஃப் எப்படி எப்படியோ போயிடுச்சு. அப்பா அம்மா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் லைஃப நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளவுதான், நாமெல்லாம் இவ்வளவு லேட்டா கூட பிறந்திருக்க கூடாது. கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காகவே உருவாக்கி இருக்காரு போலன்னு ரொம்ப நாள் நினைச்சு அழுதுருக்கேன் ராம். ஆனா அழுததுக்கெல்லாம் பலனா கடவுள் ஒன்னை என்கிட்ட கொடுத்திருக்காரு. சிவானி. உண்மைதான் ராம், எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்கேன். அதனால என் அம்மாவோ என் அண்ணன்களோ என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் நீ இருக்கியே. ஓய் சிவானி. நான் ஃபீல் எல்லாம் பண்ணல, சந்தோஷமா தான் பேசுறேன். சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி நாம நல்லா வாழ்ந்து காமிப்போம். அதை பார்த்தே கஷ்டப்படட்டும். அவ்வளவுதாமா, விடு. ஏன்னா நான் நல்லா வாழ மாட்டேன்னு நினைச்சாங்க ராம். சொத்து தான் முக்கியம், என்ன ஒரு மனுஷியா கூட நினைக்கல. அவங்க மனுக்க நான் உன் கூட நல்லா வாழ்ந்து காமிக்கணும். அதெல்லாம் நல்லபடியா இருப்போம். அதான் அவங்க பார்க்க தான் போறாங்க. ஓகேவா? ஏய் சிவானி, நாம இங்க வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக. பாரு, திரும்பவும் நீ உன் ஃபேமிலியை தான் பேசுற. என்னன்னா என் ஃபேமிலியா? பின்ன அது யாரா? ஐயோடா, என் ஃபேமிலினா உனக்கு என்ன சம்பந்தம் கிடையாதா? ஏய், எனக்கு என்ன சம்பந்தம்? ராம், அந்த நாயகி உன் மாமியாரு. உன் மாமியார சொல்லி வச்சுக்கோ, ஓவரா தான் ஆடுது. ஏய், என் மாமியாருக்கு தெம்பு இருக்கு, ஆடுறாங்க. உனக்கு என்ன செய்யுது? பாத்தியா, ஓ சொந்தம் தானே அப்படா. சொந்தமா இருக்கலாம், சம்பந்தமா இருக்கலாம், ஆனாலும் உனக்கு தான் முழு உரிமை. ஏய், அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஏன் ராம், என் அப்பா. அவங்க ஓ மாமியாரு ஓ மச்சாமார்க. சொல்லி வை ராம், மாமியார் ஆட்டம் பலமா இருக்கு. அப்புறம் உள்ள இருந்து வெளியே வர முடியாது, பாத்துக்கோ. ஏய், என்ன சொல்லி வைக்கிறியா? ஆமா ஆமா, நான் சொல்றத என் மாமியார் அப்படியே கேட்டுருவாங்க. அட போமா, நீ வேற. சரி ஓகே, கேக்கலாட்டி ஓ மாமியார் தான் கஷ்டப்பட போறாங்க. கஷ்டப்பட்டா பட்டுட்டு போட்டோம், திருந்தாத ஜென்மங்கள்லாம் வருந்திதான் ஆகணும். அப்படிங்கிற? அது மாமியாரா இருந்தா என்ன, மச்சானா இருந்தா என்ன, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட வேண்டிதான். அதான் ஒரு மச்சான் போலீஸா இருக்காரு. ஆமால. ஏய் ராம், நீ யோகக்காரன்டா. நானா? ஆமா, ஒரு மச்சான் திருடன், ஒரு மச்சான் போலீஸ். எப்படிரா? ரொம்ப யோகக்காரன் தான். அப்புறம் மாமியாரு? ஆமா தாயே, மாமியார் மாமியார்னு என்ன சாமியார போக வச்சிடாத. போதும், நம்ம லைஃபுக்குள்ள வரலாமா? ஓகே ராம், நாளைக்கு உன் மாமியார பத்தி பேசுவோம். ஏய், சரிதான் சரிதான். ஏய் ராம், சரி சரி வா, எழுந்து போலாம். சாப்பிட்டு half an hour உட்காந்து பேசிட்டு இருக்கோம். வேண்டா, இவங்க இன்னும் எழுந்து போகாம உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு ஹோட்டல் உரிமையாளர் பார்க்க போறாரு. அதெல்லாம் பார்த்தாலும் கண்டுக்க மாட்டாரு. இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அப்புறம் ஏசி ஓடுதே, அந்த ஏசிக்கு முதற்கொண்டு காசு பே பண்ணியாச்சு. இன்னும் 1 hour என்ன, 2 hours 3 hours நம்ம டைம் தான். எவ்வளவு நேரம்னாலும் இங்க உட்காந்து பேசிட்டு போலாம். அப்படியா? ம். இருந்தாலும் வேண்டாம், அங்க அப்பாக்கு பசிக்கும். வா பார்சல் வாங்கிட்டு வா, வீட்டுக்கு போலாம். சரிமா. சிவானி, வேற எங்கேயாவது போலாமா? இல்ல, அப்பாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம். அடுத்து நீ சொன்ன மாதிரி 2 வாரத்துக்கு ஒருக்க கூட்டிட்டு வரணும், ஓகேவா? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரி ராம், போமா. போலாமே. உன் குரல் கேட்டாலே அந்த குயில்களுக்கும் கூசும். நீ மூச்சில் சுவாசித்த காற்றுகள் மட்டும் மோட்சத்தினை சேரும். அனுமதி கேட்காமல் உன் கண்கள் எனவேயும் நான் இத்தனை நாளாய் எழுப்பிய கோபுரம் நொடியில் கொடை சாயும். உன் கைகள் கோர்க்காமல் பயணங்கள் கிடையாது. அண்ணே, இந்த மாதிரி நம்ம குடும்பமா உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுனே. இன்னைக்கு நான் ஊருக்கு வந்ததும் இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மரகதம், இப்ப கூட பாரு, திருவாசுகி இல்ல. அவங்களும் இப்ப கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரத்னப்பா, அதெல்லாம் சீக்கிரம் வந்துருவாங்க. இன்னும் 1 மாசத்துல திரும்பவும் இந்த மாதிரி கூட்டமா உட்காந்து பேசுவோம். ஆமாண்ட சரத்து. ஏய், ஆமா வேணி எங்க? நம்ம குடும்பத்துல இன்னொரு ஆள் குறையுது. ரத்னப்பா, கேட்க சந்தோஷமா இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒரு ஆள்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா வேணி எங்க? அவகிட்ட பேசுறான்னு பார்த்தா நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம கண்ணிலே படல. என்ன பண்றா? மாமா, அது ஒண்ணும் இல்ல. அவளுக்கு இன்னைக்கு ஒரே தலைவலியா இருக்கா, ரொம்ப டயர்டா வேற இருக்கா. அதனால தூங்க போறேன்னு சொல்லிட்டா. ஓ, தூங்க போறேன்னு சொல்லிட்டாளா? அத்தங்குள்ளேமா தூங்குறா? ஆமாமா, பிள்ளை இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. சரி தூங்கட்டும், காலையில பேசிக்கலாம். ஆமா மாமா, நானும் கூப்பிட்டேன். இருக்கட்டும் மதின்னு சொல்லிட்டா. அது ஒண்ணு இல்ல மதி, திரும்ப திரும்ப அந்த பிள்ளைக்கு கஷ்டமா வருதா, அதான் ரொம்ப அப்செட் ஆயிடுறா.
வீரா, சீக்கிரத்துல அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வராது. ஏனாலும் பாரு. டேய், அது என்ன சீக்கிரத்துல? இனி எப்பவும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினை. அதான் நம்ம வீட்டுல இருக்காளே, இனிமேல் வருமா என்ன? அதுவும் சரிதான். டேய் சரத்து, வைஷோமா, ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்த. ஏனிக்கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? இன்னும் சொல்லலாமா? அத சொல்லதான் சிந்துவ கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். அங்கதான் பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சே. டேய் அம்மா, சிந்து எங்க? இதோ இப்ப வருவா பாருங்க. இப்ப வருவாளா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு சரத்து மேல கோபம். அதனால மேடம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருவாங்க. சரத்து மேல கோபமா? என்னத்துக்கு? அது ஒண்ணில்ல மரகதோ, இன்னைக்கு வேணிய கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போன்னு சொல்லி இருந்தானா. இவன் இங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்கே இருந்துட்டானே. ஷாப்பிங் கூட்டிட்டு போலேன்னு கோபத்துல இருக்கா. இது வேறயா? மாடி சிந்து, என்னம்மா? நான் கூட்டிட்டு போறேன்டா அவள ஷாப்பிங். வர சொல்லு. ஐயோ அத்தை, நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்றேன். எப்படினாலும் என்கிட்ட சண்டை போடணும்ல, அதுக்காக இப்படி இருக்கா. ஒரே ஒரு தங்கச்சின்னு வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் படுற பாடு இருக்கே. ஐயய்யய்ய, முடியலப்பா. அந்த மாதிரி இருக்கு. டேய் சக்தி, பார்த்து பேசு. பின்னாடி இருந்து வந்தானா ஓங்கி தலையில ஒரு போடு போடுவா. ஆத்தாடி, ஆமாண்டா, கொஞ்சம் உஷாராவே பேசுறேன். டேய் சரத்து, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன சந்தோஷமான விஷயம், அத சொல்லு. வீரானா, உனக்கு தெரியாதா? மதியம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆனா நீ கவனிக்கல. கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன்டா. சரத்து, கேளு கேளு. எல்லா விஷயமும் அப்படித்தான். நான் உட்காந்து பாடம் படிக்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் கழிச்சு மதி என்னாச்சு இது அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்பாரு. டேய், என்னடா இதெல்லாம்? டேய், அது அங்க மட்டும் இல்லடா, நானும் அப்படித்தான். வேலை பார்த்துட்டு இருக்க மொத்தல பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றது பதியாதுடா. மாமா, அப்பனா இதுக்கு நாங்க பேசுறத கேட்கணுமா? நாங்க உசுர கொடுத்து கத்திக்கிட்டு இருப்போம். நீங்க ஊன் கேக்குற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் என்னன்னு புதுசா கேப்பீங்க. என்னப்பா இது அநியாயமா இருக்கு. அது ஒண்ணு இல்ல சுபா, ஒர்க் பார்க்க மொத்தல ஒரே தலைவலியா இருக்குமா? அப்போது பக்கத்துல ஒரு தலைவலியை உட்கார வச்சு பேச விடுவோம். டேய் காட்டெருமை. சக்தி, அடி வாங்கிட்டு போற. டேய் உண்மைதானடா. நம்ம தலைவலி போகிறதுக்காக இன்னொரு தலைவலிய பேச சொல்லுவோம். நம்ம டென்ஷன் குறைஞ்சி அவங்க டென்ஷனை கூட்டி விட்டுட்டு அப்புறம் நாம ரிலாக்ஸ் ஆயிடுவோம். மாமா பாருங்க மாமா. டேய் கழுத, அடி வாங்க போற. என்னங்க, அப்படா நீங்களும் இப்படித்தானா? விவரம் புரியாம நான் தான் பேசிட்டு இருக்கேனா? ஐயோ மதி, நான் அப்படி இருப்பேனா? ஆமா, இவர் ஒரு படிக்கு மேல. என்ன சொன்னாலும் காதலே வாங்க மாட்டாரு. டேய் சும்மா இருடா. சரி, இவங்க எல்லாம் அப்படித்தான். நம்மள டைம் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கறாங்க. ஆமா, நீ பெரிய ஹாபி கிட்டு. ஹாபி கிட்டா? அது ஒண்ணில ஆந்தகனி, உன பொழுதுபோக்கு சாதனன்னு சொல்றான். டேய், நான் எங்கட அப்படி சொன்னேன்? அப்படிதான்டா சொல்ற. இந்த வாரேன். இன்னைக்கு கூட்டத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொளுத்தி போட்டுற வேண்டிதான். நல்லா வருவாடா. அதெல்லாம் விடுங்க. ஆளாளுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு. யோ மனுஷா, நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஆமா மரு, இதோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த கனி, நீ ஏன் சொன்னா எப்படி? இரு, உங்க அப்பா அம்மா லவ்ஸ கொஞ்ச நேரம் பாப்போம். ஏய், அட்டி வாங்குவாடா. ஆமா மரு, ரொம்ப மிஸ் பண்ணேன். நேத்தெல்லாம் இருக்க முடியல. சென்னைக்கு கிளம்பி வந்துடலாமான்னு பார்த்தேன். அவ்வளவு ஃபீல் ஆயிடுச்சு தெரியுமா? ஏமாமா, காஞ்சு ஊருக்கு போயாச்சா? யோ மருமாவனே, ஏன் இந்த கொலவெறி? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அதான் மாமா, ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். போலீஸ்காரன் மாதிரி இரு. ஆமா, அதெல்லாம் ஸ்டேஷன்ல. டேய் சரத்து, சும்மா இருடா. என் ராகவ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு நான் இல்லாம. ஆமா மரு, அதுக்கு மேல ஓ மவளால. என்னது, ஏன் மவளா? அதான் நம்ம மவ. ஐயோ அப்பா, சும்மா இருங்க. அந்த கனி போச்சு. திரும்பவும் உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுது. ஒரு பிரியாணியை சூடு பண்ணது தப்பாப்பா? அத விளக்கணையில சூடு பண்ணது தப்புப்பா. அதை விட அது தப்பா உங்க அப்பா எடுத்து சாப்பிட்டது ரொம்ப தப்புப்பா. அட பாவீங்களா, எல்லாம் டைமிங்ல ரைமிங்ல பேசுறீங்களே. இப்போ உங்க அப்பா பேசுவாரு பாரு. என்னையா, என்ன ஆச்சு? அது வந்து மரு. ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னது ஒண்ணு இல்லையா? மரு, கொஞ்ச நேரத்துல நானே இருந்திருக்க மாட்டேன். என்னையா சொல்ற? ஆமா, நம்ம மவ பிரியாணி எனக்கு குடுக்கறேன்னு கொடுத்து, ஐயோ ஓடுன்னு நிக்காம ஓடி நேத்துதாம கொஞ்சம் நார்மலான. ஏதோ கொஞ்சம் ஸ்டீல் பாடிங்கிறனால ட்ரிப்ஸ் வரைக்கும் போகல. இல்ல ஒரு 10-15 பாட்டு ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு போச்சுமா. ஐயோ, அசிங்கப்படுத்துறாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் டேய் காட்டெருமை. ஏய், உங்க அப்பங்கிட்ட ஏதா இருந்தாலும் பேசிக்கோ. இந்த வீட்ல யார் மேல என்ன கோபம் வந்தாலும் அத உன்கிட்ட தான் காமிப்பேன். ஆத்தாடி, தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லி தொலைச்சேன். அதை வச்சு இன்னும் நம்மள வறுத்து எடுக்காளே. என்ன புலம்புற? நம்ம கீழே போலாம். அப்படி வருவேன். கூட்டத்தெல்லாம் களைச்சிட்டு தான் வருவேன்.
எப்போ வந்தாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. நீ சமைச்ச உங்க அப்பன் தின்னா நடுவுல நான் எங்கடி வந்தேன்? எனக்கு எதுக்குடி சம்பவம்? நடுவுல புருஷனா இருக்கேல, சம்பவத்தை பார்த்துதான் ஆகணும். சரிதான். அடியே சுபா, கிச்சனுக்கு போடி. ஆனா எது எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போ. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப நான் மட்டும்தான். அத்தை, மதியோட வளைகாப்புக்கு எப்ப இருந்து சொல்ல ஆரம்பிக்க? அது உங்க மாமா வேலையை பொறுத்து ஜீவா. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் பாத்துடலாம் அத்தை. நீங்க நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, இவங்க கிட்ட போய் இன்வைட் பண்றதுக்கு மட்டும் கிளம்புங்க. மிச்சப்படி நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். ஆமா, நீ ஜீவா சொல்றது சரிதான். அண்ணே, நாளையில இருந்து நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிடா வைரோம், நாளையில இருந்து என்ன எதுவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணே, சிவானி கல்யாணத்துக்கு தான் தீர்வு வரல. மதிய வளைகாப்புக்காவது வர சொல்லலாமா? என்னது வளைகாப்புக்கா? ஐயா, அவனால வர முடியாது. அது வந்து ரொம்ப மாசம் ஆச்சுடா. போன் பண்ணி கேட்டு பாப்போம். வாசுவிக்கு எக்ஸாம் எதுவும் இல்லாட்டி ஒரு நாள் அப்படியே வந்துட்டு போக சொல்லலாம். ரத்னப்பா, என்ன சரத்து? இல்ல ரத்னப்பா, அன்னைக்கு ஒண்ணு எக்ஸாம் இருக்கா. நான் காலையில தேர்வு கிட்ட பேசினேனே, இன்னும் ஒரு மாசம் எங்கிட்ட வர முடியாதுன்னு சொன்னான். ஓ அப்படியா? ஆமா ரத்னப்பா, அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம சிந்து அண்ணிய போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. வாங்கப்பா, நாம எல்லாருமே அங்க போயிட்டு வரலாமே. டேய், நல்ல ஐடியா தான்டா. ஆனா மதிக்கு குழந்தை பிறக்கிற டைம். ஏய் சரத்து, அம்மாவுக்கும் திருவையும் வாசுகையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. எப்ப பாரு வீடியோ கால்ல பார்த்து பேசிக்கிட்டு. ஆனா மதிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போலாம். சரிதான். இல்லாட்டி என்னங்க? என்ன வைஷு? இல்லைங்க, நம்ம பெரிய ஆளுங்கன்னா 4 பேர் இங்க வீட்டுல இருந்துட்டு சிந்து வாசுகிய பாக்கணும்னு ஆசைப்படுறாளாம். சின்ன பிள்ளைகளை மட்டும் ஒரு 2 நாள் அங்க போயிட்டு வர சொல்லுவோமா? அப்படியா? மாமா, போயிட்டு வரோம் மாமா. ஊட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அடே, ஊட்டிய பார்க்க போறியா இல்ல திருவாசுகிய பார்க்க போறியா? ரெண்டும் தான் வீரா. மாமா, போயிட்டு வரோம் மாமா. போயிட்டு வாங்கடா. ஜவலி மரு, என்னையா? ஊட்டிக்கு வரலாமா? ஐயோ சும்மா இரியா, பேசிட்டு இருக்கிறது சின்ன சிறுசுக போட்டோன்னு. சின்ன சிறுசுகனா கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு போறாங்க. திருவாசுகிய தானே பார்க்க போறாங்க. மரு, ஊட்டி சூப்பரா இருக்கும் மரு. வா வா, அப்படியே நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா இரு. மாரு, ஆசையா இருந்தா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் மாரு திரும்பவும்? மாமனே ஒன்ன காங்காம கட்டியில் சோறும் ஒங்காம பாவினா பருத்தி மாறா போனேனே, இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாரியா? யோ யார் சொன்னா நான் இந்த பாட்டை பாடிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனே? அடி பாவி, அப்பனா புருஷனை நினைச்சு ஃபீலிங்ஸே இல்லையா? யோ, நாளா லேட்டஸ்யா, அதுக்கும் முன்ன வந்துட்டேன். அதுக்கும் முன்னனா? நான் உன்னை நினைச்சு பாடின பாட்டே வேற. என்னவா? அத்தாயா, நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், அன்பே என்னை நீங்கி சென்றாலே, அத படிச்சுக்கிட்டு இருந்தேயா. ஐயோ மரு, நிமிஷம் ஃபுல்லா வருஷம் மாதிரி போச்சா? ஆமையா? என்னங்கடா எல்லாம் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் நாங்க இருக்கிறத பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. மாமா, ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்றீங்களோ? ஆமா மாப்ள. ஏய் சை, காலதைகளா அடி வாங்க போறீங்க. என்ஜாய் மாமா. இந்த போலீஸ்காரன் இன்னைக்கு சரியில்லையே. டேய் சரத்து, அது ஒண்ணு இல்லடா. என்னன்னு தெரியல, யார்கிட்டயாவது ஒம்புழுக்கலாமான்னு கையும் காலும் துரு துருன்னு இருக்கு. சரிதான். ஏய், இந்த சிந்தை இன்னுமா வரல? சரி ஓகே, எல்லாரும் பேசிட்டு வாங்க. நான் போய் இந்த கழுதை என்ன பண்றான்னு பாக்குறேன். ஏய் சரத்து, அப்படியே எல்லாரும் கிளம்புவோம். நமக்காக குளிருக்குள்ள மதியம் உட்காந்துட்டு இருக்கா. மாமா, எனக்குலாம் ஒண்ணு இல்ல, ஐ அம் ஓகே. இல்லடா கண்ணு, உன மாடியே ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீ பாரு, மாடி ஏறியாச்சு. ஐயோ அப்பா, மாடி அவ ஏறல. சும்மா இருங்க. என்ன வீரா? அது ஒண்ணு இல்லப்பா, கைய புடிச்சு மெதுவா ஏறி வந்தான்னு சொல்ல வந்தேன். சரி, அந்த மாதிரி அப்படியே கைய புடிச்சு மெதுவா கூட்டிட்டு போயிடு. சரிங்கப்பா. டேய் கேட்டுக்கோடா, கைய புடிச்சான். கேட்டுட்டு தான் இருக்கேன். பொண்டாட்டி அழகா மாடிக்கு தூக்கிட்டு வந்துட்டு இப்ப கைய புடிச்சு நடத்துங்கடா, நடத்துங்க. டேய் வீரா, என்னடா அண்ணிய எப்படி மாடிக்கு கூட்டிட்டு வந்தியோ? டேய் தூக்கிட்டு. ஆமா, அதே மாதிரி கீழே கூட்டிட்டு போயிடு. சாரி, தூக்கிட்டு. அட்டி வாங்க போறீங்க, பேசாம இருங்கடா. சரத்து சக்தி. ஓகே, கண்டுக்கல. அப்பாக்கு பயப்படானாப்பா, இதெல்லாம் அப்பாக்கு தெரியாதுன்னு இவனுக்கு ஒரு நினப்பு. அச்சோ, இத மறந்துட்டாங்க பாரு. அப்பனா அண்ணி வளைகாப்பு முடியட்டும், நாங்க எல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு போயிட்டு வரோம். சரி சரத்து, கண்டிப்பா போயிட்டு வாங்க. சரி ஓகேமா. நாளையில இருந்து எனக்கு டியூட்டி இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனா ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்னோட ஒர்க்கை நான் கரெக்டா பாத்துறேன். சரி சரத்து. சரிமா, நான் போய் இந்த சிந்து கழுதையை பாத்துட்டு வரேன். என்ன செய்யுதுன்னு தெரியல, எப்பவும் இப்படி இருக்க மாட்டா. ஆமாடா, அவளே நீ கொஞ்சம் டயர்டா தான் இருந்தா. கோவில்ல நடந்தத பயந்துட்டாலோ என்னமோ. அவ அப்படி பயப்படுற ஆள் கிடையாது. சரி போ, நீ என்னன்னு பாரு. நாங்களும் இந்த சாப்பாடெல்லாம் அப்படியே தூக்கிட்டு கீழே வரோம். சரிங்கம்மா. டேய் வீரா, நீ அண்ணிய எப்பா சாமி கிளம்புப்பா.
டேய் சரத்து நின்னு நானும் வாரேன். வாடா. மரு, ஏன் மரு, என்னையா? வா வா நாமளும் போலாம். ஏயா? ஐயோ வா மரு, 10 நாளா உன்கிட்ட அடி வாங்காம உடம்பெல்லாம் நம்ம நமங்குது. யோ மனுஷா. டேய் சரத்து நல்ல புருஷன்டா, பொண்டாட்டிக்கிட்ட அடி கூட தவறாம கேட்டு வாங்கிக்கிறாரு பாரு, அதானேடா. சரி ஓகே, இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டியா? ஒரு மாதிரி அப்செட்டா இருக்குன்னா கூப்பிட வேண்டியதானே? இல்லாட்டி நீ எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருந்தாலே சரியா போகும். அரே நம்ம மொத்த ஃபேமிலியும் மாடியில உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இல்ல சிந்து, எனக்கு ஃபுல்லா ஒரே தலைவலி, ஒரு மாதிரியாவே இருந்ததா, அதான் நான் மாடிக்கு வரலன்னு சொன்னேன். புரியுது வேணி, எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்தேன்னு நினைச்சா இன்னும் இந்த பசுபதி ஐயோ ஏன் தான் இப்படி பண்றாங்களோ. சரி விடு, நீ எதுவும் கவலைப்படாத. சரத் சொல்லியிருக்கான், இன்னும் 1 மாசம் இல்ல 2 மாசம் அதை அவனை உள்ள போட்டுட்டு தான் வெளியே அனுப்புவேன்னு. உள்ள கடந்துட்டு வரட்டும், அறிவு வரும். சரி சிந்து, சரி சரி, நீ இப்படியே என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்ட. போ, உன்னை காணும் தேட போறாங்க. இன்னும் தேடி வரல பாரு. ஏன்னா நான் கோபமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கோபமாவா? எதுக்கு? அதான் என் அண்ணன் ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்திட்டான். சாரி சிந்து, இதுக்கும் நான் தானே காரணம். நீ என்ன காரணம்? இல்ல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனனால தானே சரத்தும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. அதான் உன்னையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போல. ஐயே அப்படியெல்லாம் இல்ல, ஜீவா ஊர்ல இருந்து வந்தான்ல, அதனால அவங்கிட்ட பேசிக்கிட்டே நேரம் போயிடுச்சு. சரி ஓகே, உங்க அண்ணன் கோபப்படாத. சாரி. சாரியா? ஐயோ வேணி, நான் சும்மா தான் அவன் கூட சண்டை போடுவேன். இந்த மாடுக்கும் அது நல்லாவே தெரியும். இப்ப கூட பாரு, வேணும்னே என்ன தேடி வராம இருக்காங்க. இப்படினாலும் நாங்க வந்துருவேன்னு. இங்க பாரு, இப்ப நீ மட்டும் கீழே இல்லைன்னு நினைச்சுக்கோ. அப்பவே போங்கடா நீங்களும் உங்க சண்டையும் மாடிக்கு போய் முதல்ல உட்காந்துருப்பேன். நீங்க இருந்தனால பேசிக்கிட்டே அப்படியே இருந்துட்டேன். ஓ அப்படியா? என் சண்டை எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாதது. நீ இதையும் நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்காத. சரி வேணி. என்ன சத்தம்? சிந்து, உனக்கு சவுண்ட் கேட்டதா? ஆமா வேணி, யாரோ எகிரி குதிச்சு வர்ற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? யாரு? சித்தார்த்த தான் இப்படி பண்ணுவான். ஆனா அவனும் மதிய வரைக்கும் நம்ம கூட தானே கோவில்ல இருந்தான். அவன் இந்நேரம் கண்டிப்பா வரமாட்டான். வேற ஒருவேளை நம்மள தேடி சரத் வந்தாலும் வருவான். ஒண்ணு சரத் வருவான், இல்ல ஜீவா வருவான். வேணாலும் பாரேன். ஓ அப்படியா? எதுக்கும் போய் பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்மள தேடி வரட்டும். ஐயோ வேண்டாம் சிந்து, வா நாமளே போலாம். அப்படிங்கறியா? ஆமா வா, நாமளும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு வந்து தூங்க சரியா இருக்கும். சரி ஓகே, வா போலாம். எங்கடி போற? யாரு யாரு நீ? ஏய் யாரா நீ? சொல்றா, யார் நீ? உனக்கு எமண்டி? என்ன பேசுற? அப்பா ஏய் கொத்தாத, கொத்தன. அப்பா ஏய் வெளிய போடா போ. நீ யாரு? நீ யாரு? புதுசா இருக்க. எனக்கு நீ தேவையில்ல, போ. ஹேய் நீ தேவையில்லைன்ட்டு போயிடு. நீ முத இங்க இருந்து போ. யார் இது? அப்பா சரத்து கூப்பிடாதங்கறல. ஜீவா ச்சீ கத்தாதடி. என்ன கத்தனாலும் யாரும் வர மாட்டாங்க, எல்லாம் மாடியில தான் இருக்காங்க, பாத்துட்டு தான் வந்தேன். எதுக்குடா? எதுக்கு இங்க வந்திருக்க? வந்ததுமே சொன்னேனே, உன் உயிர் எடுக்கதான்.